அது அர்ஜுனுடைய கேள்வி மனதை சம புத்தி கொண்டு வர்றது, சம நிலையில வைக்கிறது, மனச ஒருமுகமா இருக்கிறது, இதுகெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாச்சே அப்படின்னு அர்ஜுனனுக்கு கேள்வி. பகவான் தியான 6ஆம் அத்தியாயத்துல அதுக்கு உண்டான இதுகளை கொடுக்கிறார். அதுல யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி, அதாவது எப்பவுமே ஆன்மீக சாதனை பண்றவன் தனி இடத்துல ரகசியமா போயிருக்கணும். கூட்டத்துல அதை காட்டுற மாதிரி நிறைய பேர், அதாவது இது சர்டிபிகேட் காட்டுற மாதிரி அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாம ரகசியமான இடத்துல இருந்துதான் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏகாக்கி அப்படின்னா தனியாதான் சாதனை பண்ணணும். பஜனை பாடும்போது தான் கூட்டம், மற்ற நேரம் பேசுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சமஸ்கிருதத்துல இருக்கு ஏக தபக, அதாவது தவம், விரதம், தியானம் இதுகளுக்கெல்லாம் தனியா தான் இருக்கணும். ஏகக தபக. திவீர் அத்தியாயி அப்படின்னு இருக்கு. திவீர்னா 2. பாடம் படிக்கும் போது 2 பேர் இருக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. திரிபிகி கீதம், பாட்டு பாடும்போது 3 பேரா இருந்து பாடுனா நல்லா இருக்கும். சதுகு பதம் அப்படின்னா பாட்டுக்கு 3, பாடைக்கு 4 அப்படின்னு, கடைசி கால பிரயாணத்துக்கு 4 பேர் அப்படின்னு ஒரு இருக்கு. இருக்க 2 பேர், பாட்டுக்கு 3 பேர், பிரயாணத்துக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்கு. அப்போ இதுல அந்த ரகசியமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசனம் ரொம்ப ஸ்திரமா இருக்கணுங்கிறார். ஏன்னா ஆசனம் ஆடிச்சுன்னா அந்த குதிரைக்காலில் சின்ன குழந்தைங்க குதிரை மாதிரி ஒரு பொம்மையில ஏறி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இயற்கையாகவே ஆட சொல்லும் மனசு. ஆசனம் ஸ்திரமா இல்லாட்டி ஆட சொல்லும். ரொம்ப உயரமா இருந்தா திடீர்னு கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தாழ்ந்து இருந்தா புழு பூச்சிகள்லாம் அதுல ஏறும். அதனாலதான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க அப்படிங்கிறார் தியானத்துக்கு. அடுத்து மிருதுவா இருக்கிறதுக்கு ஒரு துணி, சுத்தத்துக்காக மாந்தோல் அதெல்லாம் பிரிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. அடுத்து உண்மையை உடனடியா உணர்த்தணும். உண்மையை உணர்த்துற பாதையில நம்மளை இருக்க வைக்கிறது கர்ப்பப்புல். அதனால அதையும் அதுல பரப்பி இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து உடல் தலையெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். நேர்கோட்டுல இருந்த மாதிரி இருக்கணும். கண்கள் திறந்து இருந்தா வாய் பார்க்க சொல்லும் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடவும் சொல்லாம, மூடுனா தூங்கிடுவாங்க. அதனால லேசா கண்ணை திறந்து மூக்கு நுனிய ஒத்து பார்க்க சொல்றாங்க. பிரசந்தாத்மா விகதபிகி பிரம்மச்சாரி விரதே சித. அந்த விரதங்கள்லாம் இருந்து பயிற்சிக்கிறவன் நாசிகாக்கிரம் ஸ்வம் விசச்ச அனவலோகையன், எங்கேயுமே அங்கங்கன்னு மண்டையை திருப்பி பார்க்க கூடாது, இப்படி மூக்கு நுனியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்து மேதமானச, அதாவது மனதை நல்லா அடக்கிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி என்கிட்ட மத் ஸ்மிருதாம், என்ன நினைச்சபடி இருக்கணும் அப்படிங்கிறார். வேற எதையும் நினைக்க சொல்லல. அடுத்து சிரமம் தராதபடி அவன் சாப்பிடணும், அவனுடைய போஜனம் அப்படி இருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாதி வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணீர், மீதி கால் வயிறு காற்றோட்டம். ஆகாயத்துல காற்று இருக்கிறதுனாலதான் சாப்பிடும்போது சாவகாசமா சாப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுட்டாங்க. வயிற்றுல இடைவெளி கொடு அப்படின்னு அர்த்தம். அது அரை வயிறு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதனாலதான் கிராமங்களை பேசும்போது கடவுள் அரை வயிற்றுக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இது வார்த்தை வச்சுட்டாங்க, பாதி வயிறு சாப்பிடணும் அப்படிங்கிறது. அடுத்து ஏதோ ஏதோ
எதக எதக அப்படி சொல்லுவாங்க. இதை எதோன்னு போட்டிருக்கோம். எதக எதக நிச்சரதி. நிச்சரதின்னா ஓடுறது. மன சஞ்சல அஸ்திரம். சஞ்சலம் அஸ்திரம் ஒரே மீனிங் தான். சஞ்சலம்னா அலைஞ்சு தெரிகிறது. அஸ்திரம்னா நிலை இல்லாம அலைஞ்சு தெரியுது. அலையிறதே பைத்தியம் மாதிரி. அது நிலையற்று அலையிறது. அந்த அலைச்சல்ல கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. அதுலயும் இருக்கு மாதிரி இருக்கக்கூடாது மனசு அப்படின்னு சொல்றாரு. எதா எதக நிஷரதி மன சஞ்சல அஸ்திரம். அஸ்திரம் ததக ததக எங்கெல்லாம் ஓடுதோ அந்த அலைஞ்சு தெரியுதோ அங்க இருந்து அதை பிடிச்சி எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறார். எதா எதக நியமை ஏதத். அங்கிருந்து நியமம் அங்கிருந்து கொண்டு வந்து அதுக்கு நியமம் கொடு. ஆத்மன் ஏவ வசம் தயை. அதாவது பரமாத்மாவை நோக்கி அதை இழுத்துட்டு வர, இழுத்துட்டு வந்து அங்க வயப்படுத்து அப்படிங்கிறார். அப்போ பிரசாந்த மனசம். மனசு எங்கும் விஷயங்கள்ல நுழையாத மனசு இருக்கும். சாந்த ரஜசம். அதாவது குணங்கள்லையும் தெளிவு உண்டாகும் அப்படிங்கிறார். ஞான யோகம்னு சொல்லி 6ஆம் அத்தியாயத்துக்கு இஸ்கான் பிரபுபாதா ஒரு சின்ன புத்தகம் போட்டாங்க. 2 புத்தகம் இருக்கு. யோகத்தில் பூரணத்துவம், கிருஷ்ணருக்கான வழியில். இந்த 2ம் படிச்சீங்கன்னா இது இன்னும் விளக்கமா அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பார். எங்கெல்லாம் அது போகுதோ அங்க இருந்துதான் அதை எடுத்துட்டு வரணும். சும்மா ஜெனரலா ஒரு பாடம் நடத்திலாம் அதை திருத்த முடியாது. நம்மளா நம்மளை கவனிக்கணும். நான் செய்யற வேலைகள்லாம் கிருஷ்ணருக்கு பிடிச்சமானதா இல்ல எனக்கு பிடிச்சதா. எனக்கு பிடிச்சதுன்னா மனசு தெரியுதுன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்குன்னா பரமாத்மாவுக்கு மனசு வயப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்திரமாக்கு. அஸ்திரமா இருக்கிறத, நிலையற்று இருக்கிறத நிலைத்ததாக்கு அப்படின்னு சொல்றாரு. சின்ன சின்ன பயிற்சிகள் தான். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்னா சாதனையில நமக்கு ருசி கிடைக்க ஆரம்பிச்சிடும். எதை செய்தாலும் சம்பந்தமா எதை செய்தாலும் அதுல ஒரு டேஸ்ட் வந்துடும். அப்போ ஒருத்தர் அதாவது ஒரு காலத்துல எப்படி ரூபா அப்படின்னாலே தங்கத்துல இருந்துச்சு. அதுதான் அரசியல்வாதிகள்லாம் மோசமா ஆகும்போது வெள்ளி ஆச்சு, அப்புறம் காப்பர் ஆச்சு, ஈயம் ஆச்சு, இரும்பு ஆச்சு, பேப்பர் ஆயிடுச்சு அப்படிலாம் போயிட்டு. ஆனா முதல்ல சத்தியயுகத்துல காலம்ங்கிறது பொன் மட்டும்தான். இது இது காலம் இருக்கு, அதுதான் பொன், தங்கம். அந்த காலத்தை செலவழிக்க கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுதான். இந்த பைசா இதுக்கெல்லாம் பின்னாடி வந்ததுதான். அதனாலதான் நமக்கு உண்மையிலேயே ஆன்மீக சாதனை பண்றவனுக்கு நேரம் பத்தாமலே போயிடும். இன்னும் கொஞ்சம் அதை படிச்சிருக்கலாம், இதை படிச்சிருக்கலாம், அதை செய்திருக்கலாம், நேரம் இல்லையே, நேரம் காணலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு செலவு இருக்கு நிறைய. உலகத்தாருக்கு அப்படி இல்லை. காலத்தை வீணடிக்கிறது தான் அவங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷமா இருக்கு. இப்படி வித்தியாசம் இருக்கு. காலத்தை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இதை அர்ஜுனன்ட்ட தியான யோகம்ங்கிற தலைப்புல இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ற. இதெல்லாம் அவன் ஒரு மன்னனா இருக்கிறான். பக்தி கொண்ட அளவுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனா கிருஷ்ணனுக்கு ரசிகனா இருக்கான். ரசிகன்னா ஒரு நண்பனா இருக்கான். இப்ப அவனுக்கு உலக கடமைகள்ல இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சம் மனதை பக்குவம் பண்ணி ஒரு பக்தனா ஆக்குறதுக்காக பகவான் வரிசையா ஒவ்வொரு கருத்துக்களை கொடுக்கிறார். அதுல இந்த தியான யோகம் வருது. அதுக்கடுத்து அவன் துறவை பத்தி பேசுனதுனால நான் பிச்சை எடுத்து வாழ்ந்துருவேனேன்னு சொன்னானே, அதுக்காக கர்ம சந்நியாசம் அதை பத்தியும் பேசுறாரு. அப்படி அடுத்தடுத்த தலைப்புகள்ல போகுது. ஹரே கிருஷ்ணா. இது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா